வாழ்வில் நாம் உயரலாம், தருமே வாழ்வில் ஏற்றம், விரதம் ஆனந்தம், விரதம் விஸ்வாசம், தருமே இறைவனின் தரிசனம், தருமே இறைவனின் தரிசனம். அதுவே இறைவன் ஆராதனை, அதுவே இறையின் பிரார்த்தனை, விரதத்தின் நியமம் தருமே பொறுமை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை. அதுவே தான் சுத்த குணம், அதுவே பணிவு வந்தனம், விரதத்தின் தவத்தில் தேடி வருமே வாழ்வில் கோடி ஆனந்தம், வாழ்வில் கோடி ஆனந்தம். நான் தான் ஸ்ரத்தை. பக்தியில் உள்ள சக்தி, பூஜையில் உள்ள சமர்ப்பணம், ஜபத்தில் உள்ள மந்திரம், தவத்தில் உள்ள தியானம் மற்றும் ஆராதனை செய்வோரின் ஆராதனையும் நானேதான். நான் தான் ஸ்ரத்தை. நம்பிக்கையின் ஒளி, உணர்ச்சியின் ஆழம் மற்றும் சத்தியத்திலுள்ள சத்தியமும் நானேதான். நான் தான் ஸ்ரத்தை. அன்னை மகாலட்சுமி மற்றும் தேவரிஷி நாரதரின் கவலையை போக்கும் வகையில் ஸ்ரீஹரி அவர்களை உத்தானபாதன், சுனிதி மற்றும் துருவனின் எதிர்காலத்தை பார்க்கும்படி ஊக்குவிக்கிறார். மறுபுறம் தனது பிரதான பக்தர்களான 2.5 மற்றும் 7.5 மீது சினம் கொண்ட சனிதேவன் அவர்களை சாம்பலாக்கிவிட முடிவு செய்கிறார். இதைக் கண்ட நற்கிரகங்களான சந்திரன், புதன் மற்றும் செவ்வாய் குதூகலமடைகின்றனர். ஆனால் எல்லோருக்கும் நல்லதையே செய்யும் சுபாவத்தை கொண்ட தேவரிஷி நாரதர் தன்னையே சங்கடத்தில் ஆழ்த்தி 2.5ஐயும் 7.5ஐயும் சனிதேவனின் கொடிய பார்வையிலிருந்து காக்கிறார். நாரதரின் ஊக்குவிப்பால் சனிதேவன் சுருச்சியின் முன்னால் தோன்றி அவளை கண்டித்து எச்சரிக்கை செய்கிறார். அவள் தனது சுயநலம் நிறைவேறிய பிறகு சனிதேவனை புறக்கணித்ததை சுட்டிக்காட்டினார். கம்பீலாவின் சேடியை தண்டித்த சுருச்சி சனிதேவனை ஆராதனை செய்ய முடிவெடுக்கிறாள். பகவான் விஷ்ணுவின் ஆராதனையில் தன்னையே அர்ப்பணித்துள்ள சுனிதியின் மைந்தனான துருவனும் சனியின் ஆராதனையில் மூழ்கியுள்ள சுருச்சியின் மைந்தனும் காலத்திற்கேற்ப பாலகர் ஆனார்கள்.
நமோ நாராயணாய. அமரு. தாயே, தாங்கள் சதா நம் தெய்வம் பகவான் விஷ்ணுவை ஆராதனை செய்கிறீர்கள். இருந்தும் அவர் ஏன் மனம் மகிழவில்லை? மகனே துருவா, பகவான் விஷ்ணுவின் மகிழ்ச்சிக்கான அத்தாட்சி வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. நீ எனக்கு மகனாக பிறந்ததே போதுமானது. தாயே, நான் பகவானின் பிரத்யக்ஷ தரிசனம் பற்றி கேட்கிறேன். அவர் நம்முன் தோன்றி நமக்கு ஏன் கிருபை செய்யவில்லை? அவரது புண்ணிய தரிசனத்தை நாம் எப்பொழுது பெறப்போகிறோம் தாயே? மகனே துருவா, நீ ஜனித்த உடனேயே பகவான் விஷ்ணு தானே நேரில் தோன்றி எனக்கு திவ்ய தரிசனம் தந்து அருள் புரிந்தார். நீ அப்பொழுது குழந்தையாயிருந்தாய். அதனால் உனக்கு அந்த நிகழ்ச்சி நினைவில் இல்லை. நான் பிறந்த பொழுது தரிசனம் தந்தவர் இப்பொழுது ஏன் தரிசனம் தரவில்லை? நான் அவரது தரிசனத்திற்கு தவிக்கிறேன் தாயே. இப்பொழுது எனக்கு அனைத்தும் புரிகிறது தாயே. பகவான் பக்தர்களின் அருகில் தான் இருக்கிறார். பக்தர்களுக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் அவர் பிரசன்னமாகிறார். இல்லை சுகி அம்மா, எனக்கு தோன்றுகிறது பகவானிற்கு என் மீது கோபம்தான். நான் இந்த மூர்த்தியை பார்க்க முயற்சித்தும் அவர் என் முன் தோன்றுவதில்லை. அவருக்கு கோபம்தான். இல்லை துருவா, பகவான் தனது பக்தர்களிடம் கோபம் கொள்ள மாட்டார். அவர் ஒரு தயாசாகரம், கருணையின் வடிவம். அவரது அருள் பெற்றதால்தான் நான் அத்தனை துன்பங்கள் அடைந்தும் துன்பத்தின் வேதனையை உணரவே இல்லை. நான் கூறுவதை நம்ப வேண்டும் தாயே. பக்தவத்சலன் பகவான் விஷ்ணு இன்னும் மகிழ்ச்சி அடையவில்லை. நீ என்ன சொல்கிறாய் மகனே? நான் எப்படி நீ கூறுவதை நம்புவது? தாயே, ஒரு நாள் தங்களிடம் கூறாமல் வனத்திற்கு சென்றேன். அப்பொழுதுதான் தெரிந்தது நம் தெய்வம் பகவான் விஷ்ணு மகிழ்ச்சி அடையவில்லை என்று. நீ வனம் சென்றாயா? எப்பொழுது? நான் தான் உன்னை சதா என்னுடன் வைத்துக் கொண்டிருக்கிறேனே. நீ வனம் சென்றால் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. மகனே, ஒரு பக்தன் எப்பொழுதும் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும். நான் கூறுவது உண்மைதான். நேற்று முன்தினம் தாங்களும் என் தாயும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தபொழுது நான் வனத்தை நோக்கி சென்றேன். ஏன் தெரியுமா? ஏன்? என்னை யாரோ ஒருவர் என் பெயர் கூறி அழைப்பது போல் உணர்ந்தேன். இனம் புரியாத சக்தி என்னை தன்பால் இழுத்துச் சென்றது. பாலகனே, துருவா, என் அருகில் வா. வா, என் அருகில் வா. நான் நீயும் உன் தாயும் படும் துன்பங்களை நிவர்த்தி செய்வேன். வா துருவா, வா. பாலகனே, மிக அழகாக இருக்கிறாய். அதே சமயம் அதிர்ஷ்டமற்றிருக்கிறாய். நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் உதித்த அந்த தினத்திலிருந்தே உனது தாய் சுனீதி மீது துர்பாகியத்தின் துன்ப நிழல் படிந்து விட்டது. ஐயோ பாவம். மகாராணியாக இருந்தும் கூட பிச்சைக்காரி ஆகிவிட்டாள். என்ன கூறுகிறீர்கள்? நான் கூறுவது உண்மைதான் துருவா. நீ ஜனிப்பதற்கு முன்பே உன் தாய் சுனீதி அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வனபவனம் அனுப்பப்பட்டாளாம். பெரியவர்களிடம் பெயரை கேட்பது மரியாதை இல்லைதான். ஆனால் நான் பணிவோடு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் யார்? நானா? நான் உன்னுடைய நலம் விரும்பி துருவா. எதற்காக இவற்றை என்னிடம் கூறுகிறீர்கள்?
நான் நீயும் உன் தாயும் படும் துன்பங்களை கண்டுதான் வருந்துகிறேன். ஆம் துருவா, நான் மிகவும் வருந்துகிறேன். ஆகையால் தான் உன்னிடம் கூறுகிறேன், நீ என் சொற்படி நடந்தால் நீயும் உன் தாயும் படும் எண்ணற்ற துன்பங்கள் உடனே தீர்ந்துவிடும். துருவா, உனக்கு நீயும் உன் தாயும் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் என்னவென்று தெரிய வேண்டுமா? நிச்சயமாக, தயவு செய்து கூறுங்கள். என் தாயின் துன்ப நிலைக்கு காரணம்தான் என்ன? ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் ஆராதனை தான் நீயும் உன் தாயும் படும் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். விஷ்ணுவின் ஆராதனை தான் துருவா. நீங்கள் இருவரும் இரவு பகலாக விஷ்ணுவை ஆராதித்து வருகிறீர்கள். ஆனால் உங்கள் இருவரின் துன்பங்களுக்கு காரணமே விஷ்ணுதான். விஷ்ணு. இல்லை, இல்லை, இது உண்மை இல்லை. தாங்கள் யார் என்று கூறுங்கள். என் மனதை எதற்காக மாற்ற முயற்சிக்கிறீர்கள்? என் தாய் கூறுவாள், பகவான் விஷ்ணு இந்த உலகையை காத்து ரட்சிப்பவர். அவர் உயிர்களை தனது குழந்தைகள் போல் காப்பாற்றுவார். இது போன்று சிரித்து என்னை பயமுறுத்தாதீர்கள். பகவான் விஷ்ணு என் தாயின் துன்பங்களுக்கு காரணமாக இருக்க முடியாது. துருவா, அறிவற்ற உன் தாய் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை உன் மனதில் தோற்றுவித்திருக்கிறாள். அந்த விஷ்ணு உங்களை காப்பாற்றுகிறார் என்றால் மகாராணியான உனது தாயை அரண்மனையிலிருந்து ஏன் வெளியேற்றினார்? உனக்கும் அரண்மனை சுகங்கள் எதுவும் இன்றி ஏன் வஞ்சித்தார்? கூறு துருவா. துருவா, இன்று நான் உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன். அந்த உண்மையை உன் தாய் இன்று வரை உன்னிடம் மறைத்தே வைத்திருக்கிறாள். எந்த உண்மை? துருவா, இப்பூ உலகின் முதல் புருஷரான பூலோக சக்கரவர்த்தி மனுவின் மகன் உத்தான பாதனுக்கு நீதான் மூத்த புத்திரன். நீதான், நீ மட்டும்தான் கம்பிலா தேசத்தின் இளவரசு பட்டத்திற்கு உரிமையுள்ளவன். ஆனால் உனது மாற்றாந்தாய் சுருச்சியானவள் தனது மகன் உத்தமனை கம்பிலா தேசத்தின் இளவரசனாக்கிவிட்டாள். பாவம், நீ இதுபோன்று வாழ்நாள் முழுவதும் வனத்தில் அணைந்து துன்பப்பட வேண்டியதுதான். உன் தாய் உன் தந்தையோடு சேர வேண்டும். அவரோடு அரண்மனையில் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதெல்லாம் கற்பனையாகவே முடிந்து மடிந்து விடுவாள். நீ எதுவும் செய்ய முடியாது பாலகனே, எதுவும் செய்ய முடியாது. அழாதே துருவா, அழக்கூடாது. துயரம் வேண்டாம். நான் உன்னுடைய தாயின் துன்பங்களை நீக்கவே தோன்றியிருக்கிறேன். நான் உன்னை கம்பிலாவின் இளவரசு பதவியில் அமர்த்த விரும்புகிறேன். ஆம். திவ்ய புருஷரே, தங்கள் கூற்றை கேட்டு நான் தன்யனானேன். நிச்சயம் நான் என் தாயின் துன்பங்களை போக்க விரும்புகிறேன். சிறுவயது முதல் நான் என் தாயின் கண்களில் துன்பத்தின் நிழலைதான் காண்கிறேன். நீ உனது தாயின் துன்பங்களை நிரந்தரமாக போக்க விரும்பினால் என் சொற்படி நீ நடந்தே ஆக வேண்டும் துருவா. தாங்கள் எங்கள் நலம் விரும்பி என் தாயின் துன்பங்களை போக்குவதற்கு சனிதேவரே, நான் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆணையிடுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ விஷ்ணு பக்தியை விடுத்து உன் மனதை பாக்யாதிபதி சனிதேவர் பக்தியில் ஈடுபடுத்து. பாக்யாதிபதி சனிதேவர் ஒரே கணத்தில் உங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கிவிடுவார். உன் தாய் மீண்டும் கம்பிலாவின் பட்டத்திராணி ஆவாள். தாங்கள்தான் பாக்யாதிபதி சனிதேவரா? இதற்கு விடை உனக்கு சிறிது நேரத்திற்கு பிறகு தானே தெரிந்துவிடும். என் தாய் பகவான் விஷ்ணுவை தவிர வேறு எவரையும் பக்தி செய்ய மாட்டார். அது எனக்கு நன்றாக தெரியும். என் தாய் வழிதான் நானும் செல்வேன். மூட துருவனே, நில் அங்கேயே. என் தாயிற்கு பகவான் விஷ்ணுவின் பக்தியில் திட நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என்ன கூறினாலும் என் தாய் விஷ்ணுவின் பக்தியை நிச்சயம் கைவிட மாட்டார். உங்கள் விஷ்ணு மீது உங்களுக்கு இத்தனை நம்பிக்கை இருந்தால் அவரிடமே போய் கேளுங்கள்.
அவர் உனக்கும் உன் தாய்க்கும் இத்தனை துன்பங்களை ஏன் கொடுத்தார் கேளுங்கள். உனக்கு உன் அதிகாரங்களை ஏன் கொடுக்கவில்லை? உங்களை வனத்தில் துன்பப்படும்படி ஏன் செய்தார்? அவரிடமே போய் கேளுங்கள். இனி இந்த உலகம் என்னை நிச்சயம் பழிக்காது. பாக்யாதிபதி சரிதேவர் ஆனவர் துருவனை எச்சரிக்காமல் விடவில்லையே. சனிதேவர் நம்மை விடவே மாட்டாரா மகளே சுனிதி? சனிதேவரின் பகைமை, பழிவாங்குதல் ஒரு முடிவுக்கே வராதா? நல்ல வேளை மகனே, நீ சனிதேவரின் சூழ்ச்சிக்கு பலியாகவில்லை. நீயும் உன் தாயைப் போல் பகவான் விஷ்ணு மீது திட நம்பிக்கை வைத்திருக்கிறாய். தாயே, இந்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டும் கூட தங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா? நமது தெய்வம் பகவான் விஷ்ணுவிற்கு நம் மீது கோபம்தான். இல்லை மகனே, பகவான் தன் பக்தர்கள் மீது கோபம் கொள்ளவே மாட்டார். கோபம் இல்லை என்றால் தங்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன? மகனே, பகவான் தன் பக்தர்களை கடுமையாக சோதனை செய்வார். ஏன் தாயே? அவர் ஏன் கடுமையாக சோதிக்கிறார் என்றால், எவருக்குமே அவர் தனது பக்திக்கான பலனை அளிப்பதற்கு முன்பாக ஒன்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அது அந்த பக்தி சுயநலம் வேண்டி செய்ததா என்று சோதிக்கிறார். அது சத்பக்தி என்றால் பக்தவத்சலன் பகவான் பக்தனை தன் கிருபையால் தன்யனாக்கி விடுகிறார். தாயே, பிரபுவின் இந்த சோதனை எதுவரையில் நீடிக்கும்? அது அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று மகனே. ஆனால் நாம் எத்தனை கடுமையான சோதனையாக இருந்தாலும் அதை கண்டு பயந்துவிடக்கூடாது. ஒன்று கூறட்டுமா தாயே? கூறு மகனே. தாயே, நாம் நமது ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவை ஆராதிக்க தொடங்குவோம். அவரிடம் பிரார்த்தனை செய்வோம், தரிசனம் வேண்டும் என்று. அவர் நமக்கு தரிசனம் அளிக்கும் வரையில் நாம் ஆராதனையை தொடர்ந்து செய்வோம். மகனே, நீ உன்னுடைய பக்தியால் பகவானையே சோதிக்க நினைக்கிறாயா? இல்லை தாயே, பகவானை சோதனை செய்யும் விஷயத்தை என்னால் நினைக்கவும் இயலாது. ஆனால் அவரது தரிசனம் பெறும் இச்சை என் மனதில் இருக்கிறது. தரிசனம் அளிக்கும் பொழுது நான் அவரிடம் கேட்பேன், தங்களது பக்தர்களாக இருந்தும் எங்களுக்கு ஏன் இந்த துன்பம்? துருவா, ஒரு பக்தனின் மனதில் துன்பம் அல்ல, சந்தோஷம் மற்றும் ஆனந்தம் என்னும் கங்கைதான் எப்பொழுதும் பிரவாகிக்க வேண்டும். எப்படி தாயே? தாங்கள் மீண்டும் கம்பிலாவின் பட்டத்தரசியாக வேண்டாமா? நான் கம்பிலாவின் இளவரசனாக வேண்டாமா? அதுவரையில் சந்தோஷம் மற்றும் ஆனந்தம் எவ்வாறு ஏற்பட முடியும்? மகனே, அந்த சனிதேவர் உன்னிடம் அனைத்தையும் கூறிவிட்டாரா? சனிதேவரா? ஆம் மகனே, நேற்று முன்தினம் வனத்தில் உனக்கு தரிசனம் அளித்தது அந்த சனிதேவர்தான். மனு வம்சத்துடன் அவரது பகை உலகமறிந்த விஷயம். உன்னிடம் அனைத்தையும் அவர் கூறியது நிச்சயம் சரியில்லை. தாயே, அவர் சனிதேவர் தான் என்றால் என்னிடம் சகல உண்மைகளையும் கூறி நன்மைதான் செய்திருக்கிறார். எப்படி? தாயே, நாம் நமது உரிமைகளை பெறுவதற்கு ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவை வற்புறுத்த வேண்டும். இல்லை மகனே, இல்லை. அவ்வாறு கூறாதே மகனே. பகவானை வற்புறுத்த இயலாது. பக்தியினால் பரவசப்படுத்தலாம். உனக்கு அவர் தரிசனம் பெற அதிக ஆவல் இருந்தால் அவரிடம் பக்தி செய். உனது பக்தியால் அவரை பரவசப்படுத்து. அவர் நிச்சயம் உன் ஆசையை நிறைவேற்றுவார். தாயே, நான் மனுவம்ச துர்வன் உறுதி கூறுகிறேன். எனது திடபக்தியால் நம் தெய்வம் பகவான் விஷ்ணுவை மகிழ்ச்சியடைய செய்வேன். அவரது பரம்பாவன தரிசனத்தை நிச்சயமாக பெறுவேன். நான் அறிவேன் மகாதேவி லக்ஷ்மி. நீ இச்சமயம் பக்த சிரோமணி நாரதர் விஷயத்தை சிந்திக்கிறாய். ஆனால் நான் இச்சமயம் பச்சிளம் பாலகன் துருவனை பற்றித்தான் சிந்திக்கிறேன். சுனீதியின் புத்திரனை பற்றியா? ஆம் மகாதேவி.
அனைத்து வித அழிவு சக்திகளின் அதிபதியான சனிதேவன் பாலகன் துருவனின் மனதை மாற்ற மிகவும் முயற்சி செய்தான். ஆனால் துருவனின் பக்தி ஆத்மா மனம் மாறவில்லை. ஆனால் ஆனால் என்ன சுவாமி? மகாதேவி, இச்சமயம் நான் தீவிரமாக சிந்திப்பது ஒன்றைத்தான். அது பக்த துருவனுக்கு மாபெரும் பதவி கிடைக்க வேண்டும் என்றால் கடும் சோதனைக்கு பின்பே கிடைக்கும். சுவாமி, பாலகன் துருவனின் மனதில் தங்கள் பரம பாவன தரிசனம் பெறும் இச்சை ஏற்பட்டிருக்கிறது. தாங்கள் அப்பாலகனின் இச்சையை பூர்த்தி செய்வீர்களா? மகாதேவி, பாலகன் துருவனின் அடிமனதில் என் தரிசனம் பெற வேண்டும் எனும் ஆவல் மிகவும் அதிகரித்து பெருக்கெடுக்கும் போதுதான் என் மீதுள்ள பக்தியும் மிக அதிகமாகும். சுவாமி, தாங்கள் கருணை வடிவம், கிருபையின் உருவம். அப்படி இருக்க ஒரு பக்தன் விஷயத்தில் ஏன் இந்த கடும் சோதனை? மகாதேவி, நீ அலைகடலில் தோன்றியவள். நான் கேட்கும் கேள்விக்கு விடை கூறு. கேளுங்கள் சுவாமி. ஒருவன் எல்லையற்ற பெரும் சமுத்திரத்தை மனோவேகம், தைரியம் இவையின்றி கடக்க இயலாதல்லவா? இயலாது சுவாமி. பின் துருவன் எவ்வாறு கடக்க இயலும்? துருவனும் எப்பொழுதும் என் பக்தியில் மனதை செலுத்தி அநேக தடைகளை எதிர்கொள்ள வேண்டும். மகாதேவி லக்ஷ்மி, எந்த பக்தன் ஆகாயத்தின் எல்லைகளையெல்லாம் ஸ்பரிசிக்க விரும்புகிறானோ, பக்தியின் எல்லையை அடைய விரும்புகிறானோ, அவனுக்கு கடும் சாதனையும் கடும் தவமும் மிகவும் அவசியம். பிரபு, பாலகன் துருவனின் வயதை சிந்தியுங்கள். அவன் மென்மையானவன், மிகவும் சிறு வயது. தாங்கள் அவனிடம் தயை காட்டுங்கள். முதிர்ச்சி அடையாததால் தங்கள் பக்தியிலிருந்து அவன் மனது வேறு திசையில் திரும்பிவிடாதா? உன் கவலை அர்த்தமற்றது மகாதேவி. துருவன் தோன்றும் போதே சிரத்தை, நல்லொழுக்கம் மற்றும் பக்தியுடன் தோன்றியவன் ஆவான். அவ்வாறு இல்லை என்றால் நானே அவன் ஜனித்ததும் நேரில் சென்று துருவன் என்று பெயரிடுவேனா? திரிலோகநாதா, என் மனதை ஒரு விஷயம் மறந்து வைக்கிறது. மகாதேவி லக்ஷ்மி, உனது சுவாமியான பகவான் விஷ்ணு இதுவரை தான் சிருஷ்டித்த பிரபஞ்சத்தில் உன்னை கூட வருந்த வைக்கும் துணிவுள்ள எந்த விஷயத்தையும் இதுவரை நிர்மாணிக்கவில்லை. மகாதேவி, பாலகன் துருவனின் வாழ்வில் தற்போது தெரியும் எதிரிகளை அவன் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வென்று விடுவான். ஆனால் தமக்கு தெரியாத எதிரிகளை வெல்வதென்பது எந்த ஒரு ஜீவாத்மாவுக்கும் முடியாத விஷயம் என்றில்லை, கொஞ்சம் கடினம், அவ்வளவுதான். உனக்கு துருவனின் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் பகைமையின் முடிவு பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் அல்லவா? ஆம் சுவாமி, தாங்கள் தெரியாத எதிரிகளை பற்றி கூறி எனது ஆவலை அதிகமாக்கி விட்டீர்கள். மகாதேவி, பூலோகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் தங்களுக்கு வெளியே தெரிகின்ற எதிரிகளுடன் போராடி முடிவில் மரணமடைந்து விடுகின்றன. ஒருவேளை அந்த எதிரிகளை வென்றுவிட்டாலோ அதன் கர்வமும் அகங்காரமும் அதிகமாகிவிடுகின்றன. அவை ஒருவேளை தோற்றுவிட்டாலும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றன. மகாதேவி, உண்மை என்னவென்றால் பகைவர்கள் நிச்சயம் வெளியில் இல்லை,
ஜீவாத்மாக்களின் உள்ளே இருக்கிறார்கள். உள்ளுக்குள் எதிரியா? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? மகாதேவி, உனக்கு நன்கு தெரியும், எனது பேச்சிற்கு எந்தவித சத்திய பிரமாணமும் தேவையில்லை என்று. ஏனென்றால் அனைத்து உலகமும் என்னை சத்யநாராயணன் என்கின்றன. மன்னியுங்கள், உள்ளுக்குள் இருக்கும் எதிரிகளை பற்றி கூறுங்கள். மகாதேவி, சத்தியஸ்வரூபியான என் மீது பக்தி செலுத்த விரும்பும் எல்லா ஜீவாத்மாக்களும் தங்கள் தேகத்திற்குள்ளேயே இருக்கும் மாயை, மோகம், மதம், லோபம் மற்றும் அகங்காரம் போன்ற 5 சத்துருக்களையும் ஜெயிக்க வேண்டியது மிக அவசியம். அப்படியானால் துருவனும்? மகாதேவி, துருவன் மட்டுமல்ல, ஒருவேளை நாளை நானும் கூட மானிட அவதாரம் எடுக்க நேரிட்டால் இந்த 5 விஷயங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு போராடித்தான் ஆக வேண்டும். சுவாமி, துருவன் பிறந்த பொழுதே தங்களது புண்ணிய தரிசனத்தை பெற்றுவிட்டானே? மகாதேவி லக்ஷ்மி, அந்த தரிசனம் துருவனின் நற்காரியங்களுக்காக அல்ல, அது அவனுடைய தாய் சுனிதியின் திடமான பக்தியினால் கிடைத்த தரிசனம். இனிமேல் துருவனும் எனது தரிசனம் பெற விரும்பினால் அவனும் தன்னுடைய திடபக்தியை நிரூபித்தாக வேண்டும். என் தாய்க்கு பகவான் விஷ்ணுவின் பக்தியில் திட நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் என்ன கூறினாலும் என் தாய் விஷ்ணுவின் பக்தியை நிச்சயம் கைவிட மாட்டார். உங்கள் விஷ்ணு மீது உங்களுக்கு இத்தனை நம்பிக்கை இருந்தால் அவரிடமே போய் கேளுங்கள். அவர் உனக்கும் உன்னுடைய தாய்க்கும் இத்தனை துன்பங்களை ஏன் கொடுத்தார்? கேளுங்கள். உனக்கு உன் அதிகாரங்களை ஏன் கொடுக்கவில்லை? உங்களை வனத்தில் துன்பப்படும்படி ஏன் செய்தார்? அவரிடமே போய் கேளுங்கள். ஜகநாதரே, ஜெகதீஸ்வரா, பகவான் விஷ்ணு, எப்படி இந்த தாய் மகன் இருவர் மீது சிறிதும் இரக்கமற்று இருக்கிறீர்கள்? என் தாய் தங்கள் மீதுள்ள ஆழ்ந்த ஸ்ரத்தையால் தங்களை ஆராதனை செய்கிறாள். மேலும் நானும் தங்கள் ஆசியால் தான் ஜனித்துள்ளேன் என் அன்னை கூறினாள். தாங்கள் என்னை அவளுக்கு வரமாக அளித்தீராம். பின் எங்கள் இருவர் மேல் ஏன் இந்த அநியாயம் பிரபு? ஏன் இப்படி என் அன்னைக்கும் எனக்கும் சேர வேண்டிய அதிகாரங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டது? சொல்லுங்கள் பிரபு, சொல்லுங்கள். மூவுலகநாதா, இந்த பக்தனின் கேள்விக்கு விடை கூறுங்கள். மன்னிக்க வேண்டும் ஜெகநாதா, இது போன்ற அநியாயம் நடந்து கொண்டே இருந்தால் இனி தங்களுக்கு பூஜை, ஆராதனை, பக்தி யார் செய்ய போகிறார்கள்? விடை கூறுங்கள் பிரபு. தங்கள் பக்தனின் அறியாமையை அகற்றுங்கள். விடை கூறுங்கள். இறைவா, இவ்வனத்தில் தவிக்க வேண்டும் என்ற வரத்தை அன்னைக்கு ஏன் அளித்தீர்கள்? என்னை பெற்ற அன்னைக்கு என்னால் அமங்கலமா? கூறுங்கள் பிரபு, கூறுங்கள். என் காரணமாகத்தான் என் அன்னைக்கு மிகுந்த கஷ்டங்கள் வந்தனவா? ஏன் பிரபு, ஏன்?
கூறுங்கள் பிரபு, கூறுங்கள். என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். கூறுங்கள், கூறுங்கள் பிரபு, கூறுங்கள். என் கேள்விக்கு பதில் கூறுங்கள் பிரபு, கூறுங்கள். இது போன்று கலங்குவதால் எந்த பயனும் இல்லை மகனே. வேறென்ன வழி உள்ளது தாயே? என் கேள்விக்கான விடையை நான் ஆராதிக்கும் இறைவனிடம்தான் பெற முடியும். இனிமேலும் தங்களை இந்த அவலமான நிலையில் என்னால் காண இயலாது. உன்னிடம் யார் கூறினார்கள் மகனே நான் கஷ்டப்படுகிறேன் என்று? தாங்கள் படும் கஷ்டத்தை அனுமானம் செய்ய முடியாதா? கம்பிலா நாட்டின் மகாராணியா இருந்தும் வனத்தில் ஏன் வசிக்கிறீர்கள்? மகனே, உண்மை என்னவென்றால் நீ கஷ்டம் என்று நினைப்பது என் பாக்கியமாகும். என்ன கூறுகிறீர்கள்? சத்தியம்தான் கூறுகிறேன். மாளிகையின் சுகபோகங்களினால் நான் வணங்கும் ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் ஆராதனைக்கு பொழுது கிடைக்காமல் இருந்தது. இங்கு வந்ததிலிருந்து என் நேரமும் நான் பிரபு ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிறேன். இதைவிட அதிக சுகம் வேறெதில் இருக்கிறது மகனே? தாயே, நான் தங்கள் துக்கத்தை நன்றாக அறிவேன். நீ எதை துக்கம் என்று நினைக்கிறாயோ அது உண்மையில் துக்கம் இல்லை மகனே. பரமானந்தனை நோக்கிச் செல்லும் யாத்திரைக்கு ஒரு பரீட்சை அது. எவ்வாறு? மகனே, நாம் ஆராதனை செய்யும் ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணு நம்முடைய பக்தியை சோதித்து பார்க்கிறார். நாமும் இப்பரீட்சையை மனதோடு ஏற்க வேண்டும். துக்கமும் சஞ்சலமும் கொண்டால் ஒருபோதும் இப்பரீட்சையில் நமக்கு வெற்றி கிட்டாது. எனக்கு விளங்கவில்லை தாயே. நம் வாழ்க்கை ஒரு பரீட்சை போன்றது. அநேக ஜீவாத்மாக்கள் வாழ்க்கை பேறு கிடைத்தும் ஒரு பரீட்சையை நினைத்து பார்ப்பதில்லை. அது என்ன பரீட்சை அன்னையே? பக்தியின் பரீட்சை மகனே. இந்த பரீட்சை அனைத்து பரீட்சைகளை விடவும் கடினமானது. ஆனால் இதில் தேறிவிட்டால் இதை விட எளிதாக எந்த பரீட்சையும் இருக்காது. மகனே, இந்த பரீட்சையில் வெற்றி அடைவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது மிக அவசியம். இல்லை தாயே, இல்லை. என்னால் இனி பொறுமையாக இருக்க முடியாது. என்னுடைய தந்தை உங்களுக்கு இழைத்த அநீதிக்கு எதிர்த்து நிற்க போகிறேன். இவை அனைத்தையும் விட மகாராஜா உத்தானபாதர் உனக்கு இழைத்த அநீதி இருக்கிறதே. எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன நீ பிறந்து, இருந்தும் இன்று வரை உன்னை காண வரவில்லை. நீயே சொல். இத்தனை கொடூர இதயம் படைத்த தந்தையே தந்தை என்று கூறுவது சரிதானா மகனே? சொல். சுகியாமா, என்ன பேச்சு பேசுகிறாய்? ஒன்றும் அறியா துருவனுக்கு தவறானவற்றை கற்பிக்கிறாயா? தவறை சரியென்று நினைத்ததால் நாம் காலத்தை வீணாக்கி விட்டோம் அல்லவா? சுகியாமா, இன்று இன்று என்ன ஆகிவிட்டது உனக்கு? என்ன ஆகிவிட்டதென்று தெரியாது. ஒன்றுமறியா இந்த பாலகனின் பேச்சு என்னை பாதித்து விட்டது. சுகியாமா, இங்கு என்னோடு இருப்பதால் உனக்கு ஏதேனும் கஷ்டமாக இருந்தால் நீ ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் மகாராணி? மகளோடு வாழ்வதில் அன்னைக்கு என்ன கஷ்டம் இருக்க போகிறது? மன்னியுங்கள், நான் தங்கள் தாசிதான். ஆனால் அன்பும் பாசமும் ஒரு அன்னைக்கு சமானமாகத்தான் நான் காட்டுகிறேன். அன்னைக்கு சமானமாக இல்லை. நீ என் அன்னைதான். பெற்றெடுத்த தாயாக நீ இல்லாவிட்டாலும் என் மீது அன்பும் பாசமும் என்னை பெற்றவளை விட அதிகமாக காட்டியுள்ளாய். என்னுடைய நோக்கம் உன்னை துக்கப்படுத்துவதல்ல. ஆனால் துருவனுக்கு சத்தியம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இவையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கும் நேரத்தில் ஒரு சிறிய தவறு அவன் பாதையை மாற்றிவிடக் கூடாது. துருவன் தன் தந்தையிடம் தன் உரிமைகளை கேட்க நினைக்கிறான். நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த உரிமைகளை துருவனின் தந்தை என்னிடம் இருந்து பறிக்கவில்லை. மாறாக சுயமாக நானேதான் அவருக்கு உரிமைகளை வழங்கி இருக்கிறேன். என் பாக்கியத்தில் எந்த குறையும் இல்லை சுகியாமா. என் சுவாமியின் மீது எனக்குள்ள நம்பிக்கை எது? மகாராணி, தங்களுடைய நம்பிக்கையால் துருவன் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஏனென்றால் நான் என் சுவாமிக்கும் சுருச்சிக்கும் வாக்களித்தேன். சுருச்சியின் மகன்தான் கம்பில இளவரசன் ஆவான் என்று. உண்மைதான்.
இருந்தும் தாங்கள் வேறு எந்த வாக்கும் அளிக்கவில்லையே. சுருச்சியின் விவாகத்திற்கு பிறகு தாங்கள் மகாராஜா உத்தானபாதரின் மனைவி என்ற பதவியும் இழந்து விட்டீர்களே. அது மட்டுமில்லாமல் ஒரு சாதாரண பெண்ணைப் போல இந்த வனத்தில் வாழ்க்கை நடத்தி வருகிறீர்களே. மன்னிக்க வேண்டும் அன்னையே, இது பாக்கியத்தின் விளைவென்றால் அந்த பாக்கியத்தையே நான் மாற்றுவேன். ஒருவேளை இது என் மாற்றான் தாய் சுருச்சியின் அநீதி என்றால் என் தந்தையிடம் இந்த அநீதிக்கான காரணம் கேட்பேன். தாயே, இறைவனுக்கு நம் மீது கிருபை வழங்க இஷ்டமில்லை எனில், நம் உரிமைகளை நமக்கு தர இஷ்டமில்லை எனில், நாம் மட்டும் இவர் மீது ஏன் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்? நானே ஏதும் செய்யக்கூடாதா? கவலை வேண்டாம் தாயே, மகாராஜா உத்தானபாதரிடம் நம் உரிமைகளை கேட்டு பெறப்போகிறேன். அது மட்டும் வேண்டாம் மகனே. உன் மாற்றான் தாய் சுருச்சி உன் இச்சை பூர்த்தி அடைய அனுமதிக்க மாட்டாள். அதற்கு மாறாக நீ அவமதிக்கப்பட்டு திரும்பி வருவாய். அந்த அதிர்ச்சியை இந்த தாயால் தாங்கவே முடியாது. தாயே, தாங்கள் தானே கூறுவீர்கள், யார் அநியாயம் செய்கிறானோ அவனை விட அதை தாங்குபவன் குற்றவாளி என்று. தாயே, தாங்கள் அநியாயத்தை பொறுத்தவர் என்ற குற்றம் சுமக்க விட மாட்டேன். நான் என் உரிமைகளை பெறுவதற்கு தாங்கள் தடையாக இருந்தால் மகாராஜா உத்தானபாதரின் அநியாயம் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்மை போல எத்தனை பிரஜைகள் அவர் அநியாயத்தை, அகங்காரத்தை பொறுத்து கொண்டிருக்கிறார்களோ. என்னை போக விடுங்கள் தாயே, போக விடுங்கள். மகாராணி, மகன் துருவன் கூறுவது சரிதான். அவனுக்கு தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும். எவ்வாறு அனுமதி அளிக்க முடியும் சுகியம்மா? எவ்வாறு? சுருச்சியின் சுபாவம் எப்படி என்று நான் மிக நன்றாக அறிவேன். துருவன் அங்கு செல்வதால் என் சுவாமியின் வாழ்க்கையை அவள் நரகமாக்கி விடுவாள். மகனே துருவா, பகவான் விஷ்ணுவின் கிருபையில் நம்பிக்கை வை. அவர் செய்வதெல்லாம் நாம் நன்மைக்கென்று ஏற்றுக்கொள். எப்படி நம்பிக்கை வைப்பது தாயே? பகவான் விஷ்ணுவோ என் கேள்விகளுக்கு விடை அளிக்கவில்லை. தரிசனம் பெற வேண்டும் என்ற ஆவலும் நிறைவேறவில்லை. அதோடு என் கேள்விகளுக்கு தங்களிடமும் பதில் இல்லை. நான் என்ன செய்வது தாய், என்ன செய்வது? நிதானம் இழக்க வேண்டாம் மகனே. பகவான் விஷ்ணுவின் கிருபையால் உன் உரிமைகளை நீ பெறுவாய். அதனால் யுக யுகங்களுக்கு இவ்வுலகம் பெரும் பலன் அடையும். ஆனால் இவைகளை பெறுவதற்கு நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆத்திரம் கொள்ளாதே மகனே, சற்று பொறுமையோடு இரு. ஹே தயாநிதியே, எங்கள் மகன் துருவனுக்கு துணையிருங்கள். ஒன்றுமறியாத பாலகனின் துக்கத்தை எங்களால் தாங்க முடியவில்லை. துருவா, மகனே துருவா, துருவா, சுகியாமா, எழுந்திரு சுகியாமா. துருவனை காணவில்லை. துருவா, 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 நீ எங்க போய் விட்டாய் கண்ணே? விட்டாய் துருவா, எங்க போய் விட்டாய்? துருவா, மகனே துருவா, துருவா, எங்கே போய் விட்டாய் கண்ணே? துருவா, 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 நீ எங்கு சென்று விட்டாய் துருவா? துருவா, மகனே துருவா, துருவா, மகனே துருவா, நீ எங்கு சென்று விட்டாய்? துருவா, எங்க போய் விட்டாய் மகனே? துருவா, துருவா,
துருவா, துருவா, சனிதேவா, ஒருவனுடைய துக்கத்தைக் கண்டு இம்மாதிரி அசுரனைப் போல் ஆனந்தம் கொள்ளாதே. சனி, நீ என்னுடைய மகன். இது போன்ற இழிவான நடத்தையால் என் பெயரை மேலும் களங்கப்படுத்தாதே. போதும், நிறுத்த இந்த சிரிப்பை. என்னுடைய இந்த சிரிப்பால் உங்கள் பெயர் மேலும் கெடுமென்றால் நான் இன்னும் அதிகமாகவே ஆரவாரத்தோடு சிரிக்கிறேன். கடவுளே, என்ன தவறு செய்திருந்தேனோ? நீ எனக்கு மகனாக பிறந்திருக்கிறாய். கடவுளே, ஒரு சத்ருவுக்கு கூட இத்தனை தீய நன்னடத்தையற்ற மகன் வேண்டாம். இவனுக்கு தன் குலம் கட்டுப்பாடு குறித்து சிறிதும் கவலை இல்லை. நான் உன்னை எச்சரிக்கிறேன் சனி. உன்னுடைய அசுர சக்திகளை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள். இல்லையேல் நீ என் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். ஒன்றை நீ மறவாதே. பாலகன் துருவன் தோன்றியது ஜெகதீஸ்வர பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையால் தான். எத்தனை முயற்சி செய்தாலும் நீ அவன் நிழலை கூட பாதிக்காது. அப்படியா? உன்னுடைய பகவான் ஜெகதீஸ்வரர் விஷ்ணு துருவனை துர்பாகியத்திலிருந்து எப்படி காக்கிறார் என்று பார்க்கலாம். பெரும் நாசத்தையே விளைவிக்கும் அச்சுறுத்தும் என் அழிவு சக்திகள் துருவனின் வாழ்க்கையையே கலங்க வைத்துவிடும். புரிந்ததா? சிறிதும் நாணமில்லையா சனிதேவரே? எங்களால் மீண்டும் மீண்டும் தண்டிக்கப்பட்ட பின்னரும் கூட உங்களுக்கு நல்ல புத்தி தோன்றவில்லையா? இவ்வாறு அவமானப்படுவதில் தான் தங்களுக்கு ஆனந்தமா? நற்குணங்கள் கொண்ட எங்களால் மீண்டும் அவமானப்பட வேண்டாமெனில் துருவன் மீதிருக்கும் கருநிழலை அகற்றவும். மூட புதனே, உன்னுடைய அழிவு காலம் ஆம் நெருங்கிவிட்டது. அழிவு சக்திகளின் இருப்பிடமான இந்த சனிதேவனுக்கே சவால் விடுகிறாய். யார் அந்த மூளையில்லாதவன்? உன்னை போன்ற அறிவற்ற பலவீனமான கிரகத்தை கிரகங்களின் இளவரசனாக அமர்த்தியது. நீ இந்த பாக்கியாதிபதி சனிதேவனின் சேவகனாக இருக்கக்கூட தகுதியற்றவன். துருவா, மகனே. நான் துருவனை முன்பே எச்சரிக்கை செய்திருந்தேன். இருந்தும் பாக்கியத்தில் சங்கடங்களே எழுதியிருந்தால் அவன் மேல் என் கோபமும் என் நீச்ச பார்வையும் பட்டுவிட்டால் பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்கள் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் உதவி பெற்றாலும் காப்பாற்றவே முடியாது. மூட புத்தியுள்ளவனே, இவ்வுலகை தன்னுடைய இச்சா சக்தியால் உருவாக்கியுள்ள ஒருவரை, இவ்வுலகின் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளவரை உன் மூர்க்கத்தனத்தால் எதிர்த்து சவால் விட நீ துணிந்து விட்டாயா? உன் அழிவிற்கு நீயே அழைப்பு விடுக்கிறாயா? எச்சரிக்கை! பகவான் விஷ்ணுவின் கோபம் உன் சர்வநாசத்திற்கு காரணமாகிவிடும். பேராச்சரியம்தான் உங்கள் ஒருவருக்கும் அன்று. அசுர சக்திகளும் அழிக்கும் சக்தியும் நிறைந்த மதுகைடவன் முன்னே உங்கள் பகவான் விஷ்ணு காட்டிய கோபம் நினைவுக்கு வரவில்லையா? தன் நயவஞ்சகத்தால் அவர் இரு அரக்கர்களையும் எவ்வாறு வதம் செய்தார்? உண்மையை கூறினீர்கள் சனிதேவரே. நயவஞ்சகம் விஷ்ணுவின்,
மற்றொரு பெயராகும். அதே கபடத்தோடு விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து வந்து வஞ்சகமாக அமிர்தத்தை எல்லா தேவர்களுக்கும் கொடுத்தார். மாவீரர்கள் மதுகைடவர் முன்னிலையில் அவருடைய பராக்கிரமமும் அவர் சுதர்சன சக்கரமும் செயலற்ற போது தாய்ப்பாசத்தையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு மதுகைடவரை வீழ்த்தியும் விட்டார். தாங்கள் அனைவரும் நீதி வழி நடப்பவர். விஷ்ணுவை பூஜிப்பதை விட்டுவிடுங்கள். எங்கள் சனிதேவரின் காலடியில் வாருங்கள். விநாச சக்திகளின் இருப்பிடமான சனிதேவரை சரணடைவதற்கு ஒருபோதும் நிலையாசை அடைய தேவையில்லை. சுயநலம் மிகுந்த துஷ்டராகுவே, சிறிது பகவான் விஷ்ணுவின் கிருபையை நினைத்துப் பார். அமிர்தத்தை திருடிய குற்றத்திற்கு தண்டித்த போதிலும் பக்தவத்சலன் பகவான் உன்னை உயிரோடு விட்டிருக்கிறார். நான் உயிர் பிழைத்தது உன் பக்தவத்சல பகவானின் கிருபையால் அல்ல சந்திரதேவரே. நான் பருகிய அமிர்தத்தால் தான். நான் அமிர்தத்தை பருகியிராவிட்டால் உங்கள் கபட விஷ்ணு என்னை அடியோடு அழிப்பதில் ஒரு கணம் கூட தயங்கி இருக்க மாட்டார். ஆம், அழிவு. இன்று விஷ்ணுவின் பரம பக்த துருவன் தன் தந்தையிடம் நியாயமும் உரிமையும் கேட்கப் போகிறான். ஆனால் எந்த ஒரு நபரின் ஜாதகத்தில் சனிதேவனின் 7.5 மகாதசை நடக்கிறதோ அவன் பாக்யாதிபதி சனிதேவனின் இச்சைக்கு எதிராக யாருக்கு எந்த நியாயம், எந்த அதிகாரம் வழங்கப் போகிறான்? துருவன் அவனுடைய மாற்றான் தாய்க்கு சவால் விடப் போகிறானாம். அவளோ இந்த பாக்கியாதிபதி சனிதேவனை ஆராதனை செய்பவள். என் பெயர் கேட்டாலே நடுங்கக்கூடியவள். துருவன் இந்த முயற்சியில் ஒருபோதும் தேர முடியாது. சூரிய தேவரே, சனி தன் குணத்தால் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய ஆராதனை தெய்வம் ஜெகதீஸ்வர பகவான் விஷ்ணுவின் மகிமையை, வீரத்தை கேவலப்படுத்தி இருக்கிறான். கிரகாதிபதி சூரியனே, விரைவில் ஒரு முடிவெடுங்கள். சனியின் இந்த துர்குணத்திற்கு மன்னிப்பே கிடையாது. கிரகாதிபதி சூரிய தேவரே, தாங்கள் தங்கள் அனல் கக்கும் உருவை வெளிப்படுத்தி சனிதேவனுடைய சவாலை எதிர்க்க வேண்டும். அவனை செயலற்று போகச் செய்ய வேண்டும். இனி அவன் பரம பாகவத பக்தன் துருவனை துன்புறுத்தக்கூடாது. தாங்கள் கூறுவது சரிதான். நானும் பொறுமையின் எல்லையை கடந்துவிட்டேன். இருந்தும் விதியின் கணக்கின்படி என்னுடைய மகனை என்னால் அழித்துவிட முடியாது. மாறாக நான் இன்று அவனுக்கு அளிக்கும் தண்டனையால் இனி அவன் ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் பேராட்சியை எதிர்க்கும் எண்ணத்தை கைவிட்டு விடுவான். நான் என்னுள் இருக்கும் அனலை சக்தியாக்கி நாராயண நாராயண. தேவகுரு, சூரிய தேவரிடம் சனிதேவரை தண்டிக்க வேண்டாம் என கூறுங்கள். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் தேவரிஷி? சனியின் துஷ்டத்தனத்திற்கான தண்டனை கொடுப்பது தவறா என்ன? நாராயண நாராயண. துஷ்டனுக்கு அதற்கான தண்டனை அளிப்பதென்பதை தவறென்று யாரால் தான் கூற முடியும்? அப்படியானால் சூரிய தேவரே ஏன் தடுக்கிறீர்கள்? அவர் தனது அனல் கக்கும் உருவத்தால் சனியை தண்டிப்பதில் தவறென்ன? நாராயண நாராயண. கிரகங்களின் இளவரசர் புதனே, கோபம் மற்றவரை மட்டுமல்லாமல் கோபிப்போரின் விவேகத்தையும் கெடுக்கக்கூடியது. தேவரிஷி, சனிதேவரின் துர்குணத்தை கண்டவர் அவரை தண்டிக்காமல் இருப்பது என்பது முடியாத செயல். நாராயண நாராயண. சந்திரதேவரே, தவமும் துறவமும் முக்கியம் என்று கருதும் இறைவன் பரமசிவனிடமிருந்து சற்று பொறுமை என்பதையும் பயிலுங்கள். நீ என்ன கூற விரும்புகிறாய் நாரதா? அதோடு நீ சனியுடைய நடத்தைக்கு மன்னிப்பு பெற அக்கறை காட்டுகிறாயே. நாராயண நாராயண. நான் யாருக்காகவும் இப்போது மன்னிப்பு பெற்று தர முயற்சி செய்யவில்லை தேவகுரு. நாங்கள் அவனை தண்டிப்பதை ஏன் தடுக்கிறீர்கள்? சூரிய தேவரே, தாங்கள் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்வீர்கள் அல்லவா? அழிக்கும் சக்திகளின் இருப்பிடமான சனிதேவருமே ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் இந்த இச்சா லோகத்தின் ஒரு அவசிய அங்கம் என்று. நாராயண நாராயண. அதாவது ஒரு முறை ஜெகதீஸ்வரர் மூவுலகநாதன் பகவான் விஷ்ணுவே என்னிடம் இது பற்றி கூறினார்.
சனிதேவனின் ஒவ்வொரு செயலும் இறைவனின் இச்சைப்படிதான் நடக்கிறதென்று. நாராயண நாராயண. ஒரு உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இறைவர் ஜெகதீஸ்வரர் விஷ்ணுவின் இச்சை இல்லாமல் சிறிதளவும் அசையாது. அப்படியானால் விநாச சக்திகளின் இருப்பிடமான சனிதேவரின் இச்சைகள் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை நாம் நம்பலாம் அல்லவா? சனியின் துஷ்டத்தனம் அளவு கடந்து விட்டது. பெரும் பாகவத பக்தன் துருவனின் வாழ்க்கை ஆணவச்சனியால் கஷ்டமும் துக்கமும் நிறைந்து விட்டது. இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்தால் அது சரியாக இருக்கும்? நாராயண நாராயண. துருவனுக்கு வந்துள்ள கஷ்டங்கள் அனைத்துமே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நீலையின் ஒரு அம்சம்தான். சனிதேவனின் அகங்காரம் மற்றும் அவன் அட்டகாசம் ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் மாபெரும் இச்சாசக்தியின் ஒரு சிறிய முன்னோடிதான், வேறொன்றும் இல்லை. நாராயண நாராயண. ஆகையால் சனிதேவனை தண்டிக்கும் எண்ணம் மற்றும் துருவனுக்கு உதவி புரியும் எண்ணம், இவைகள் எண்ணங்களாகவே இருந்தால் போதும். தேவரிஷி, தாங்களோ ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவின் தலைசிறந்த பக்தராவீர். ஒன்றுமறியா பச்சிளம் பாலகன் துருவன் மீது சிறிதளவும் கருணை தோன்றவில்லையா? தேவரிஷி, நாம் அனைவருமே பகவான் விஷ்ணுவின் மகிமை இச்சை லீலைக்கு முன்னால் கல்லெஞ்சர்களாக வேண்டுமா? உங்கள் மனதை உருக்கும் இந்த பேச்சிற்கும் என்னுடைய பதில் மறுப்பாகத்தான் இருக்கும். நாராயண நாராயண. நான் கருணையற்றவனாக இருக்க முடியாது, நீங்களும் இரக்கமற்றவர்கள் அல்ல. இருந்தும் நம் உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு இருக்குமே ஆனால் நம் கடமைகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள முடியும். மன்னிக்க வேண்டும் தேவரிஷி, எந்த கடமையை பற்றி கூறுகிறீர்கள்? நாராயண நாராயண. சூரிய தேவரே, ஜெகதீஸ்வரர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய லீலையின் அங்கமாக ஒரு நாடகம் இச்சமயம் துருவனின் வாழ்க்கையில் நடக்கிறதே. அது துருவனை மாபெரும் மகானாக உருவாக்க நடக்கும் ஒரு முயற்சிதான். இதை ஆட்சேபித்தால் பகவானை அவமரியாதை செய்வது போலாகும். நாராயண நாராயண. இதற்கும் மேல் ஒன்றும் கூற விரும்பவில்லை. அருமை நண்பா ஏழரையே, துருவனை போன்ற அரியா பாலகனின் வாழ்வை நாம் சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டால் நம்முடைய பாக்யாதிபதி சனிதேவர் நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுவார். ஆனால் இவனுக்கு எவ்வாறு கஷ்டம் கொடுப்பது? நீ கவலை கொள்ளாதே நண்பா ஏழரையே. 2.5 7 ஒரு பராக்கிரம புருஷனின் வாழ்க்கையில் நுழைந்து விட்டாலே அவனுடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்கள் வந்து சூழ்ந்து விடுமே. அதோ அவன் வருகிறான், வா. கூறு சனிதேவாய நமக. கலங்காதே, கூறு சனிதேவாய நமக. பாலகனே, கூறு சனிதேவாய நமக. சனிதேவாய நமக. கூறு சனிதேவாய நமக. கூறு சனிதேவாய நமக. கூறு சனிதேவாய நமக. கூறு சனிதேவாய. சுனிதி புத்திரன் துருவனே, நாங்கள் சனிதேவரிடமிருந்து ஒரு செய்தியுடன் வந்திருக்கிறோம். நாங்கள் கூறுவதே கேள். நீ செல்லும் பாதை இருக்கிறதே, அது உனக்கு மிகுந்த சங்கடங்களை தருவதாக இருக்கும். அளவற்ற கஷ்டம். மன்னிக்க வேண்டும் சந்நியாசிகளே, நான் என் காரியத்தில் வெற்றியடைவதால் தங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நீயே ஒரு பச்சிளம் மனம் கொண்ட பாலகன். பாக்யாதிபதி சனிதேவரின் ஆணைப்படி உனக்கு நல்ல வழி காட்டத்தான் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். எங்கள் இறைவன் சனிதேவர் ஒரு மகான், இரக்கம் உள்ளவர். உன்னுடைய துக்கத்தை அவரால் பொறுக்க முடியவில்லை. என் அன்னை கூறியுள்ளாள், சனிதேவர் என்னை வீழ்த்த பார்க்கிறார் என்று. மன்னிக்கவும், நான் அவரை ஒருபோதும் பூஜிக்க மாட்டேன். துருவா, நீ உன் மூடத்தனம், அறியாமை மற்றும் துஷ்டத்தனத்தால் விநாசம் விளைவிக்கும் சக்தியின் இருப்பிடமான சனிதேவரின் சினம் மற்றும் கோபத்திற்கு ஆளாகப் போகிறாய். எவருக்கும் சினமும் கோபமும் உண்டாக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல. சனிதேவரே வெளியே வந்து என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார். துருவா, சனிதேவரை இவ்வாறு பழித்து பேசி உன் வாழ்க்கையை நீயே நாசம் செய்து கொள்ளாதே. சன்னியாசிகளே, எவர் ஒருவர் மனதில் இறைவன் விஷ்ணுவின் பக்தி நிலைத்திருக்கிறதோ அவரை சனிதேவர் என்ன அந்த காலனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தாங்கள் இருவரும் என் பாதையில் இருந்து விலகுங்கள். ஒன்றும் செய்ய முடியாதா?
நம்முடைய சக்தியால் இந்த துஷ்ட பாலகனை அழித்து விடுவோம். நாம் இந்த பச்சிளம் பாலகனை அடியோடு அழித்து விட்டால் நம் சுவாமி நம் மீது மிக்க மகிழ்ச்சி அடைவார். ஜெய 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 சனிதேவா. சனிதேவா. ஜெய ஜெய சனிதேவா. இந்த பாலகன் மாயாவியோ என்று தோன்றுகிறது. விஷ்ணுவை பூஜிக்கும் அனைவருமே மாயாவி போல் எனக்கு தோன்றுகிறது. வா, சனிதேவரின் நாமத்தை அழைத்து இந்த பாலகனை நாம் அடியோடு அழித்து விடலாம். வா. மகாராணி, பகவான் ஸ்ரீ விஷ்ணு துருவனுக்கு துணை இருப்பார். அவனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் காப்பாற்றுவார். அவன் எங்காவது திசை தவறி இருப்பான். ஆனால் அவன் நிச்சயம் நம்மிடம் திரும்பி வந்து விடுவான். நிச்சயம் வருவான் மகாராணி, நிச்சயம் வருவான். சுக்கி அம்மா, பகவான் ஸ்ரீ விஷ்ணு நம்மை கடுமையாக சோதனை செய்கிறார். அதோடு சனி தேவரும் நம் மகன் துருவன் வாழ்க்கையில் சங்கடம் உண்டாக்குவதில் முயற்சிகள் செய்து கொண்டிருப்பார். என்ன செய்வது? என் மகனுக்கு என்ன நேர போகிறதோ? நாராயண நாராயண. மகாராணி சுனிதி, இந்த இக்கட்டான நேரத்தில் பெரும்பாலும் பக்தர்களுக்கு பகவான் மீதுள்ள நம்பிக்கை தளர்ந்து விடுகிறது. அவர்களுக்கு தங்கள் மேலும் நம்பிக்கை இருப்பதில்லை, வணங்கும் இறைவனிடத்தும் இருப்பதில்லை. நான் என்ன செய்வது தேவரிஷி? என்ன செய்வது? என் மகன் துருவன் எங்க? மகாராணி சுனிதி, பல வருடங்களாக பயங்கரமான பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள். பின் இப்போது ஏன் அதைரியப்படுகிறீர்கள்? பிரபுவை நம்புங்கள். உங்கள் துருவனுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் வராது. தாங்கள் இறைவன் நாராயணனின் பரம பக்தன் அல்லவா நாரதரே? தாங்களே கூறுங்கள், இறைவன் நாராயணனுக்கு எங்கள் மீது கிருபை இருந்தால் எங்கள் செல்வன் துருவன் இவ்வாறு எங்களை பிரிந்திருப்பானா? மகாராணியை இவ்வாறு அனாதையாக்கி துக்கம் தருவாரா? நாராயண நாராயண. தேவரிஷி, நான் மிக நன்றாக அறிவேன். பிரபு எங்களை பரீட்சை செய்கிறார். தாங்களும் இதைத்தானே கூற நினைத்தீர். இன்று வரை நானும் என் மகனுக்கு இதைத்தான் கூறி வந்தேன். ஆனால் இப்பொழுது உண்மையில் எனக்கே என் வார்த்தை மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது. தேவரிஷி, என் மகனை நான் காண வேண்டும். ஒரு ஆதரவற்ற துயரம் கொண்டுள்ள அன்னைக்கு உதவுங்கள், உதவுங்கள் தேவரிஷி, உதவுங்கள். நாராயண நாராயண. கிருபை செய்யுங்கள் எம் பெருமானே, தயவு புரியுங்கள் தயாநிதியே. ஹே பக்தவத்சலா பகவானே, இன்று தங்கள் பக்தரின் துக்கத்தை கண்ட என்றென்றும் தங்கள் பக்தியில் பரவசமாகிவிடும் நாரதனுக்கே கலக்கம் ஏற்பட்டுள்ளது. தயாநிதியே, தயை செய்யுங்கள்.
தயை செய்யுங்கள். மகாதேவி, தாய்மையின் இருப்பிடம் நீ. மாதாவின் இதயம் பாசத்தின் இருப்பிடமாக உள்ளது. ஆகையால் துருவனின் கஷ்டத்தைக் கண்டு அல்லல் படத் தொடங்கினாய். இருந்தும் இப்போது நீ கூறியது சரியல்ல. துருவன் மேல் எனக்கு தயை இல்லாமல் இல்லை. 2.5 7.5 துருவனை தாக்குதல் செய்தபோது அதிலிருந்து பாலகன் துருவனை காத்து ரட்சித்தேன். சுவாமி, பேதை சுனீதியின் துக்கத்தை தாங்க முடியவில்லை. இன்று மகாராணி சுனீதியின் துக்கத்தை கண்டு தங்கள் பரம பக்தன் தேவரிஷி நாரதனின் பக்தியே தளர்ந்து விட்டது. மகாதேவி, தமக்கு நேரும் துன்பத்தைக் கண்டு அனைவரும் துக்கமடைவர். ஆனால் பிறரின் துயரத்தைக் கண்டு கலங்குபவரே உண்மையான பக்தனாவார். என் நிச்சயால் இயங்கும் உலகில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு ஜீவனும் தன் வாழ்க்கையில் கவனமாக இருப்பார். ஆனால் யார் பிறருக்காகவே வாழ்ந்து வருகிறாரோ அவரே மகான், அவரே பக்த சிரோமணி எனப்படுவார். இன்னும் சற்று விளக்கமாக கூறுங்களேன் பிரபு. இவ்வுலகின் நன்மைக்காகவே பிரம்மதேவரின் மானசீக புத்திரன் நாரதன் 7 லோகங்களிலும் என்றும் சஞ்சாரம் செய்கிறான். இதனால் அவனுக்கு சிறிதும் பயனிருப்பதில்லை. நாரதன் எந்நேரமும் பாகவத பக்தியை மட்டுமே பரப்பிய வண்ணம் எல்லா ஜீவராசிகளும் நலமாக இருப்பதைக் காண நல்லாசை கொண்டுள்ளான். மகாதேவி, இதனால்தான் நாரதனின் வருகையால் மங்களமும் ஆனந்தமும் உண்டாகும் எனப்படுகிறது. புரிந்தது பிரபு, புரிந்தது. பக்தனை போற்றுவதோடு உலகை காப்பவர் ஜெகதீஸ்வரர், மூவுலகை காப்பவர், இவ்வுலகின் அனைத்தையும் தொடங்கி அவற்றை தன்னுள் அடக்குபவர் தாங்கள். அதோடு ஆதி மையம் அந்தமும் அடங்கிய பரம புருஷோத்தமன் தாங்கள். மகாதேவி, இந்த ஆதி மையம் அந்தமும் அடங்கியுள்ள பரமபுருஷன் புருஷோத்தமனும் ஒருவேளை ரிஷியின் அவதாரம் எடுக்க நினைத்தால் அவன் நாரதனாக பிறப்பதை தன் பாக்கியமாக கருதுவான். பக்தனை போற்றுவது, விவாதிப்பது, இவைகளால் கிடைக்கும் மகிழ்ச்சியில் தன்னையே மறக்கிறீர்கள். மகாதேவி, நாரதனைப் பற்றிய பேச்சை தொடங்கி நீ என் மனதில் அவன் பக்தியின் நினைவெழுப்பி மகிழ்ச்சியடையச் செய்தாய். அதற்கு நன்றி மகாதேவி. பக்தன் எந்நேரமும் தன் இறைவனைத்தான் தேடிக்கொண்டிருப்பான். நாரதனைப் போல நாராயண நாராயண நாமத்தை கூறிக்கொண்டிருப்பான். ஆனால் பகவான் தம் பக்தனின் இதயத்தில் சென்றமர்ந்து பேரானந்தம் அடைகிறான். பிரபு, பிரபு, இதன் ரகசியம்? மகாதேவி, உன் கேள்விக்கான பதில் சற்று கடினம்தான். எங்கள் இருவரில் யார் பெரியவர் என்பது. ஏனெனில் பக்தன் இல்லாமல் பகவானுக்கு என்ன மதிப்பு? பக்தன் பகவானின் நினைப்பிலேயே பயமற்று இருக்கிறான், மன அமைதியும் பெறுகிறான். ஆனால் பகவானோ பக்தனை பெற்று பேரானந்தம் பெறுகின்றான். போதும் பிரபு, தாங்கள் நாரத பக்தியின் பெருமை பேசுவது போதும். எனக்கொன்று கூறுங்கள், எப்போது சுனிதியின் கஷ்டங்களை தீர்ப்பீர்கள்? மகாதேவி, இப்போது நான் கூறிக்கொண்டிருந்தது சுனீதியின் கட்டம் தீர்க்கும் வழிதான். நீ பேசுவதை பார்த்தால் நான் கூறியதில் உன் கவனம் இல்லை போல் தோன்றுகிறது. சுவாமி, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் உரைப்பதை கேட்பதற்கும் தங்களுக்கு சேவை செய்வதற்கும் இந்த லக்ஷ்மி அநேக வருஷங்கள் கடும் ஆராதனை செய்து வந்தேன்.
தங்கள் திருவாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் லக்ஷ்மிக்கு ஹரிபிரசாதத்திற்கு சமமாக புண்ணிய திவ்ய சொற்களாகும். மகாதேவி, உன் மனதை புண்படுத்துவது என் நோக்கமல்ல. நீ உன்னையே பக்தியோடு அர்ப்பணித்ததை நான் வெகுவாக மெச்சுகிறேன். எவ்வாறு மகாதேவி லக்ஷ்மியானவள் தன்னுடைய பதி விஷ்ணுவிற்கு சேவை செய்கின்றாளோ அதைப்போல் உலகில் வேறு எந்த பெண்ணாலும் செய்யவே முடியாது. தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு அளித்ததற்கு தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இருந்தும் சற்று அமைதியாக இரு மகாதேவி லக்ஷ்மி. சுனீதி துருவனின் கஷ்டத்தை பற்றி பேசுகையில் நான் நாரதனின் பக்தியை குறிப்பிட்டது என்ன காரணம் என்றால், ஒரு பக்தனின் சமர்ப்பணம் அவனை எவ்வாறு பக்த சிரோமணியாக்கும் என கூறத்தான். தனது சத்கர்மங்களால் இன்று நாரதனுக்கு எவ்வளவு மதிப்புள்ளதோ அதே போன்று நாளை துருவனும் மதிக்கப்படுவான். ஆனால் அதற்காக அளவற்ற சோதனைகளை அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். மன்னிக்க வேண்டும் பிரபு. எனக்கு தெரிந்தவரை நாரதன் இது போன்ற கஷ்டங்களை அனுபவித்ததில்லை. நீ இவ்வாறு நாரதனை பற்றி பேசுவது சரியல்ல மகாதேவி. புரியவில்லையே பிரபு. மகாதேவி, உலகை சிருஷ்டித்த பிரம்மதேவரின் மானசீக புத்திரனாயிருந்தும் என் மீது பக்தி செலுத்துவதில் முதலிடத்தை பெறுவது என்பதே நாரதனுக்கு கடும் சோதனைதான். ஏன்? பிரம்மதேவரின் மானச புத்திரன் என்ற காரணத்தால் நாரதன் பிறப்பிலிருந்தே உலகின் அனைத்து சுகம் கிடைக்க பெற்றுள்ளான். பிரம்மாவின் சத்கர்மங்களால் மட்டுமே நாரதன் எந்த திவ்யலோகத்திற்கும் சுயமான முயற்சிகள் ஏதுமின்றி சஞ்சாரம் செய்யக்கூடும். பரமசிவனின் கைலாயம், நம்முடைய ஸ்ரீவைகுண்டம், எங்குமே நாரதனுக்கு மகனுக்கு உண்டான பாசமும் அதோடு மதிப்பும் இருந்தது. இன்றும் மாற்றமில்லை. இருந்தும் ஒரு மகனுக்கு பிறவியிலேயே அதிகமான சலுகைகள், அளவுக்கு அதிகமான மதிப்பு கிடைத்தால் ஒருவேளை அவன் நற்குணமுள்ளவனாக இல்லாமல் குணம் கெட்டுப் போயிருப்பான். புரிகிறது பிரபு. அது மட்டுமல்ல மகாதேவி, நீ மற்றொரு விஷயமும் நன்றாக அறிந்திருப்பாய். என்றும் என் பக்கத்தில் இருக்க, அதோடு பக்த சிரோமணியாக திகழ நாரதன் 3 ஜென்மங்கள் எடுத்து அபார கஷ்டங்கள் அனுபவித்திருக்கிறான். இன்று துருவனின் வாழ்க்கையில் தோன்றும் கஷ்டங்கள் அனைத்தும் நாரதன் பட்ட கஷ்டங்களுக்கு ஒப்பிட்டால் ஒன்றுமில்லை. துருவனுக்கும் நாரதனைப் போலவே இவ்வுலகில் பக்த சிரோமணியாக வேண்டுமானால் அதற்கு என் மீது அளவற்ற சிரத்தை காட்டுவதோடு அல்லாமல் தன் கஷ்டங்களையும் பொறுக்க வேண்டும். ஆனால் சுவாமி, துருவனின் கஷ்டங்களுக்கு முடிவில்லையா? இதனால் கவலையாக உள்ளது. மகாதேவி, என் மீது நம்பிக்கை வை. துருவனை பற்றிய கவலையை விடுத்து மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு முயற்சி செய். நீ மகிழ்ச்சியுடன் இருந்தால் இவ்வுலகமும் மகிழ்ந்திருக்கும். இவ்வுலகத்தில் மகிழ்ச்சி நிலவி இருந்தால் இவ்வுலகை காப்பவனாகிய ஜெகதீஸ்வரனாகிய நான் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பேன். ஆகையால் உன்னுடைய மனக்கவலைகளை அகற்றி ஆனந்தமாக இரு. அதோடு கூட துருவனின் வாழ்வில் நான் நடத்தும் புதிய லீலை எவ்வாறானதாக இருக்கும்? அவன் தந்தை மகாராஜா உத்தானபாதன் அவனை ஏற்பாரா இல்லையா என்பதையும் பார். அப்படியென்றால் நான் காத்திருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை அல்லவா? மகாராஜா வாழ்க. புதிய தகவல் ஏதேனும் கொண்டு வந்திருக்கிறீர்களா? புதிய தகவல் ஒன்றுமில்லை மகாராஜா. ஆனால் தாங்கள் ராஜசபைக்கு செல்லுங்கள். அங்கு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி எனக்கும் நன்றாகவே தெரியும் சுதத்தரே. இருப்பினும் இன்று என் மனம் ராஜசபைக்கு செல்வதை விரும்பவில்லை.
இதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? சுதத்தரே, உங்களுக்கு என் இதயம் கலக்கமடைந்திருப்பது நன்றாக தெரியும் அல்லவா? இன்று ஏனோ மனம் இதுநாள் வரை நான் பார்க்காத என் மகனை நினைத்து கலக்கம் அடைந்துள்ளது. மகாராஜா, மகாமந்திரி, அன்றைய தினம் நினைவிருக்கிறது. அந்த வனமாளிகையில் தேவி சுனிதி என் மூத்த மகனை பெற்றெடுத்தாள். நான் எத்தனை துர்பாக்கியசாலி! தன் மகனின் பிறப்பிற்கு இந்த துரதிருஷ்ட உத்தான பாதன் மகிழ்ச்சி கூட தெரிவிக்க இயலவில்லை. கலங்காதீர்கள் மகாராஜா. தேவி சுனிதியை மகிழ்விக்க கொடுத்த வாக்கால் எத்தனை சங்கடம் நேர்ந்து விட்டது. அவளுக்கும் மகிழ்ச்சி இல்லை, எனக்கும் இல்லை. பிரஜைகளின் பயிற்சியால் சுனிதி பொறுமையிழந்து கலங்கிவிட்டாள். இதிலிருந்து தெரிகிறது பொறுமை மனிதனுக்கு மிக அவசியம் என்று. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இவை அனைத்தும் நடக்கத்தான் வேண்டுமானால் நம்மால் ஒருபோதும் தடுக்க முடியாதல்லவா? இப்படி நினைத்துத்தான் நானும் என் மனதை அடக்கி இருந்தேன். ஆனால் இன்று என்னுடைய மூத்த மகனை நினைத்து மனம் வெகுவாக கலங்கியுள்ளது. ஏன் தெரியுமா? கூறுங்கள் மகாராஜா. இன்று என்னுடைய மகனின் பிறந்த நாள். தங்களுக்கு துருவனின் பிறந்த நாள் கூட நினைவிருக்கிறதா? சுதத்தரே, அவனை நான் கண்டதில்லை. அவன் நினைவுகள் தான் எனக்கு என் கடமையை நினைவுபடுத்துகின்றன. இருந்தும் விதி என் கைகளுக்கு விலங்கிட்டிருக்கிறது என்று தாங்களும் நன்றாக அறிவீர்கள். பகவான் விஷ்ணுவின் கிருபை மீது நம்பிக்கை வையுங்கள் மகாராஜா. அவர் நிச்சயமாக இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு விமோச்சனம் அளிப்பார். ஜெகதீஸ்வரர் ஒருவரை தவிர இவ்வுலகில் உத்தான பாதனுக்கு புகலிடம் வேறு எதுவும் இல்லை. மகாராஜா, ஜெகதீஸ்வரர் பகவான் விஷ்ணுவை ஆராதிப்பவர் ஒருபோதும் தன் கடமையை தவறி நடக்கலாகாது. ஏனெனில் கரும சிந்தனையைத்தான் ஜெகதீஸ்வரர் தன் பக்தர்களுக்கு போதிக்கிறார். பிரஜைகள் தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ராஜசபைக்கு வாருங்கள் மகாராஜா. மகாமந்திரி, நான் சிறிது நேரத்திற்கு பின் ராஜசபைக்கு வருவேன் என்று அறிவியுங்கள். எங்கே செல்கிறாய்? சிறுவனே, எதற்காக மகாராஜா உத்தானபாதரின் ராஜசபைக்குள் நுழைய பார்க்கிறாய்? நான் என் தந்தையை காணச் செல்கிறேன். உன்னுடைய தந்தையின் பெயர் என்ன? எதற்காக இவனிடம் இதையெல்லாம் கேட்கிறாய்? மகாராஜாவின் ராஜசபையில் இவனுக்கு என்ன வேலை? எங்கள் நேரத்தை வீணடிக்காதே. செல். என்னை இவ்வாறு அவமானம் செய்யாதீர்கள். என் தந்தைதான் தங்களுடைய சுவாமி. எங்கள் சுவாமியா? எங்கள் சுவாமி யார் என்று தெரியுமா உனக்கு? வெகு நன்றாக அறிவேன். நீங்கள் இருவரும் மகாராஜா உத்தானபாதரின் சேவகர்கள். என் தந்தையும் அவர்தான். என்ன, மகாராஜா உன்னுடைய தந்தையா? பைத்தியமா உனக்கு? உன் நிலைமையை பார்த்தாயா? மகாராஜாவின் புத்திரன் உன் போன்று எப்படி இருக்க முடியும்? ஆடையை வைத்து ஒருவரை பற்றி கணக்கிடுவது தவறான செயலாகும். பேசுவது என்னவோ அறிவாளியைப் போல் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் உன்னை ராஜசபைக்குள் நிச்சயம் அனுமதிக்க முடியாது. இங்கிருந்து சென்றுவிடு. என்னால் சிறிதும் நம்ப முடியவில்லை. நீங்கள் இருவரும் மனுகுல திலகம் மகாராஜா உத்தானபாதனின் சேவகர்களா? என்ன கூற விரும்புகிறாய் நீ? பேசும் தரத்தில் இருந்து நீங்கள் மகாராஜா உத்தானபாதனின் சேவகர்கள் இல்லை என்று தெரிகிறது. நீங்கள் என்னை அறிய மாட்டீர்கள். என் அன்னை மகாராணி சுனிதியை மிக நன்றாக அறிந்திருப்பீர்கள். மகாராணி சுனிதியா? என்ன, தாங்கள் மகாராணி சுனிதியின் புத்திரனா? ஆம், நான் அவர் மகன்தான். ராஜகுமாரரே, இந்நாட்டின் உண்மையான இளவரசர் தாங்களே. ஆனால் இச்சமயம் கம்பிலா மற்றும் மகாராஜாவையும் பட்டத்துராணி தான் ஆள்கிறார். ஆகையால் தான் கூறுகிறோம், உங்கள் தந்தையை நீங்கள் சந்திக்க அனுமதி கிடைக்காது. அதாவது
மகாராஜாவை சந்திப்பதற்கும் என் மாற்றான் தாயின் அனுமதி வேண்டுமா? பட்டத்துராணியின் கட்டளைக்கு அனைவரும் கட்டுப்பட்டிருக்கிறோம். ராஜகுமாரரே, தெரியுமா, மகாராஜாவே அவர் கட்டளைப்படிதான் நடக்கிறார். ஆகையால் தங்களை வேண்டுகிறேன், திரும்பி விடுங்கள். ஆம் ராஜகுமாரா, பட்டத்து ராணிக்கு என்றுமே கோபம் அதிகம் உண்டு. ஒருவேளை அவரால் தாங்கள் அவமதிக்கப்படலாம். தாங்கள் சென்று விடுங்கள் ராஜகுமாரா. என் தந்தையை சந்திக்காமல் நான் திரும்பி செல்ல மாட்டேன். பிரபுவின் கிருபையால் நான் அறியாதது ஏதுமில்லை நாரதா. எனக்கு சுனிதி, சுகியா இருவரின் துயரிற்கான காரணம் மிக நன்றாக தெரியும். மற்றொன்றும் தெரியும். சிறுவன் துருவன் தன் அன்னைக்கு தெரிவிக்காமல் எங்கோ சென்று விட்டான். நாராயண நாராயண. தாயே, இத்துக்கத்தை தாழ முடியாமல் நான் பிரபுவை காண்பதற்கு வைகுண்டம் வந்தேன். ஆனால் நான் ஆராதிக்கும் தெய்வம் பரந்தாமன் விஷ்ணுவே வைகுண்டத்திலிருந்து எங்கோ சென்றிருக்கிறார். இப்போது என்ன செய்வது தாயே? நாரதா, பிரபு என்னிடம் கூட சொல்லாமல் எங்கோ சென்றிருக்கிறார். ஆனால் அனைவரது சுகமும் துக்கமும் அவர் அறிந்தவர். அவர் நிச்சயம் துருவனுக்கு உதவுவார். நாராயண நாராயண. தங்களுடைய ஆறுதலான பேச்சு எனக்கு சமாதானம் அளித்துள்ளது. இனி எனக்கு நம்பிக்கை உள்ளது. இறைவன் சுனிதி, சுகியா மற்றும் துருவனுக்கு நிச்சயம் உதவுவார் என்று. ஏனென்றால் எதையும் பிரபு ஊக்குவித்தால் தான் கூறுவீர்கள். நாராயண நாராயண. மகாராஜா எங்கு சென்று விட்டார்? ஏன் மகாராஜாவை இன்னும் காணவில்லை? அவர் என்றுமே தாமதிக்க மாட்டாரே. அவர் வருகையை வைத்து நேரத்தை அனுமானம் செய்து கொள்வோம். ஆனால் அவர் ஏன் வரவில்லை என்று தெரியவில்லையே. ஆச்சரியப்பட தேவையில்லை மந்திரியாரே. இனிமேல் கம்பிலாவில் நடக்க முடியாதவைகள் தான் நடக்கப் போகின்றன. பட்டத்தரசி வாழ்க, பட்டத்தரசி வாழ்க, பட்டத்தரசி வாழ்க, பட்டத்தரசி வாழ்க. கம்பில நாட்டின் பட்டத்தரசி சுருச்சி மற்றும் கம்பில நாட்டின் இளவரசர் உத்தமன் மகாமந்திரியாரே, மகாராஜா ஏன் இன்னும் ராஜசபைக்கு வருகை தரவில்லை? இது போன்று தலை குனிந்து நிற்க வேண்டாம் மகாமந்திரியாரே. செல்லுங்கள், என் தந்தையை ராஜசபைக்கு அழைத்து வாருங்கள். தங்கள் ஆணை. மன்னிக்க வேண்டும் மகாமந்திரி. தன்னை மகாராஜாவின் புத்திரன் என்று கூறும் ஒரு பாலகன் வாயிலில் உட்கார்ந்துள்ளான். சற்று விரைவில் வாருங்கள். உண்மைதான் கூறுகிறாயா? தாங்களே சென்று பாருங்களேன். நான் கூறுவதில் தங்களுக்கு நம்பிக்கை உண்டா? அங்கு இருவரும் என்ன ரகசியம் பேசுகிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் பட்டத்தரசியே. நான் இந்த காவலனை மகாராஜாவிடம்தான் அனுப்பியிருந்தேன். என்ன கூறினார் மகாராஜா? பட்டத்தரசி, மகாராஜா என்னை அவரிடம் அழைத்திருக்கிறார். மகாமந்திரி, விரைவில் சென்று மகாராஜாவிடம் கூறுங்கள், இங்கு பட்டத்தரசி சுருச்சி ராஜசபையில் காத்திருக்கிறாள் என்று. அவரும் விரைவில் வர வேண்டும் என்று. தங்கள் ஆணை பட்டத்தரசியே. தாங்கள் தான் இளவரசர் துருவனா?